அடுத்ததாக தமிழ் ஜப்பானிய கவிதைகளை ஒப்பிட்டு ஆய்வை நிகழ்த்தியவர், படிக்கின்ற காலத்தில் 2 முறை இலங்கைக்கு ஆய்வு பயணம் மேற்கொண்டவர், வெச்சி எனும் இதழை நடத்தி வருபவர், தற்பொழுது வெச்சி எனும் பெயரில் கவிஞர் வினோதினியின் கவிதை நூலை வெளியிட்டு அதை பதிப்பமாக நடத்தி வருபவர், அறிஞர் போ வேல்சாமியின் இந்திய தத்துவமும் தமிழ் தத்துவ மரபும் எனும் நூல் குறித்து அறிமுக உரை ஆற்றுமாறு முனைவர் நீ கனகராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் நுண்பொருள் காண்பதறிவு. அனைவருக்கும் வணக்கம். இனியதொரு மாலை நேரத்தில் ஒரு ஆய்வுக்கான ஒரு கூட்டத்தை ஒரு பொது வெளியில் நிகழ்த்துகின்றோம். அது மிக முக்கியமானது. எனக்கு ஒரு சந்தேகம், நாம் ஒரு கல்வி புலத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன் அப்படின்னா, பொதுவாக இந்த விவாதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அது வேல்சாமி ஐயாவும் சொல்லுவார், கல்வி புலங்கள் அறிவுத்துறைகளாக மாற வேண்டும், குறிப்பாக தமிழ் துறைகள் அறிவுத்துறைகளாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விவாதம் நீண்டு கொண்டே போகும். அது ஆசிரியர்களுக்கிடையிலையும் மாணவர்களுக்கிடையிலும் ஆய்வாளர்களுக்கிடையே இதை பற்றி ஒரு உரையாடலை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். அவர் திருவாரூரில் நாங்கள் மத்திய பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிக்கிற காலத்திலையும் சரி, முனைவர் பட்ட ஆய்வுக்காக அங்கே இருந்த காலத்திலையும் சரி, அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு பொது வெளியில் இந்த ஒரு கல்விப்புல ஆய்வுக்கான ஒரு களத்தையும் ஒரு பொதுவெளி சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் இன்னும் செய்யப்பட வேண்டிய அந்த இடைவெளிகளை எல்லாம் நிரப்புவதற்கான ஒரு கூட்டமாக இதை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இன்று ஜமாலனியா வரவில்லை, அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை நான் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்றால், தமிழக வரலாற்றை எழுதுவதற்கு போ வேலுசாமி ஐயா அவர்களுடைய இந்த படிப்பறிவு, அவருடைய தேடல், இந்த தொகுப்பு முயற்சி எவ்வாறு நமக்கு பயன்படும் அப்படிங்கிறது தான். ஏன்னா முன்னாடி பேசின ஆய்வாளர் அவர்களும் சொன்னாங்க, வரலாற்றை ஒரு மீளாய்வு செய்வதற்காகவும் ஒரு மறுவாசிப்பு செய்வதற்காகவும் வரலாற்றில் நிறைய இடைவெளிகள் இருக்கின்றன. அந்த இடைவெளிகளை நாம் எவ்வாறு தவிர்க்கலாம், அதையெல்லாம் நிறைவு செய்யலாம் என்பதற்கான ஒரு ஆய்வு கையேடாக இந்த 3 தொகுப்புகளும் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக தமிழ் சமூகத்தில் தத்துவம் பற்றியோ அல்லது சமூக வரலாறு பற்றியோ நிகழ்ந்த ஆய்வுகள் மிகவும் நமக்கு, அதாவது தமிழ் துறைகளில் நிகழ்ந்தது மிகவும் குறைவு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக தத்துவ ஆய்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. குறிப்பாக தத்துவம் என்று சொன்னால் சைவ சித்தாந்த மரபோடு தான் பெரிதும் பேசப்படும். ஆனால் அந்த அவைதிக மரபு, சிரமண மதங்களில் இருக்கக்கூடிய இந்த ஆய்வுகள் தொடர்பாக நிறைய இடைவெளிகள் இருக்கின்றன. அதற்கு ஒரு உதவியாக இந்த இந்திய தத்துவமும் தமிழ் தத்துவ மரபும் அப்படிங்கிற இந்த நூல் என்பதை விட இது ஒரு கையேடு துணையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நேர்காணல் தான் இந்த நூலினுடைய, இந்த தொகுப்பினுடைய தலைப்பாகவே இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் தத்துவம் அப்படிங்கிறது நமக்கு தொடக்கத்தில் நமக்கு இங்கே மணிமேகலை, நீலகேசி இது போன்ற ஒரு மரபிலிருந்து நமக்கு ஆவணமாக திரட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் பின்னாடி வந்தவங்க எல்லாரும் பெரும்பாலும் சைவ சித்தாந்த மரபை அடியொட்டி கொண்டுட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தொடக்கத்தில் தமிழர்களுக்குன்னு ஒரு தத்துவ மரபு இல்லையா அப்படின்னு கேட்டால், தமிழர்களுக்கு ஒரு தத்துவ மரபு இருந்தது. அது இந்திய தத்துவ மரபின் பின்னணியிலிருந்து பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை போ வேலுசாமி அவர்கள் திரும்ப திரும்ப அதில் அந்த நேர்காணலில் சொல்கிறாரு. பின்னாடி வந்த, அதாவது சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும் எழுதப்பட்ட தத்துவ நூல்களில் இந்திய தத்துவ நூல் என்பது குறிப்பாக சமஸ்கிருத அல்லது வடபுலத்தினுடைய தத்துவங்களாகத்தான் இருக்கின்றன ஒழிய, அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் தான், குறிப்பாக ஏஎல் பாசனுடைய அந்த வியத்தகு இந்தியாவும் சரி, ஆஜீவர்கள் பற்றி எழுதிய அவர் ஆங்கிலத்தில் எழுதிய நூலும் சரி, இது மட்டும்தான் சில இடங்களில் தமிழினுடைய தத்துவ மரபை தொட்டுக்காட்டி இருக்கின்றது. ஆனால் அதுக்கு முந்தைய எழுதப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க வடபுலத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கின்றன. அப்போ அந்த இடைவெளிகளை நாம் நிரப்புவதற்கு எவ்வாறு இந்த தமிழினுடைய தத்துவ மரபு பயன்படும் அப்படிங்கிறத பற்றி அது ஒரு விரிவாக அதில் பேசியிருக்கிறார். குறிப்பாக பக்தி இயக்கம் பற்றி அவர் முன்வைக்கக்கூடிய கருத்து மிக முக்கியமானது. பக்தி மூமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பக்தி இயக்கம்னு சொல்கிறது பொருத்தம் இல்லை. அந்த இயக்கம் அப்படிங்கிற சொல்லானது அது ஒரு விடுதலை சார்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்துக்கான ஒரு விடுதலையாகவும் தனி மனித விடுதலையாகவும் இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் பார்த்தது முழுக்க முழுக்க
முக்தி அடைகிறது அப்படிங்கிறது தனி மனிதனுடைய விடுதலை பற்றி பேசிக்கிறது. இந்த தனி மனித விடுதலைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அது ஒரு சமூக விடுதலையாக மாற வேண்டும். அதற்கான உரையாடலை நாம் நிகழ்த்தவே இல்லை. நிகழ்த்ததுக்கான வாய்ப்பை இந்த நேர்காணலில் அவர் முன்வைக்கிறார். அப்போது அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இந்த பக்தி இயக்கம் அப்படிங்கிறத பக்தி இசை பாடல் மரபுன்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாமே ஒழிய அங்கே உணர்வுக்கு தான் முதன்மை கொடுத்துருக்குறாங்க. தத்துவம் என்பது, ஞானம் என்பது அறிவுக்கும் அறிவியலோடும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அப்போ தத்துவ ஞானம் அறிவியலை நோக்கி செல்ல வேண்டுமே ஒழிய வெறும் இறையியலோடு நின்றக்கூடாது. ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறது மேலை நாடுகளில் அது ஒரு அறிவுத்துறையாக, அறிவு தேற்றவியலாக இருக்கின்றது, ஒரு ஆராய்ச்சி துறையாக இருக்கின்றது. அது பின்னாடி மாற்றிருக்கிறாங்க. ஃபிலாசபியில் இறையிலிருந்து பிரித்து தத்துவத்தை தனியாக பிரித்து எடுத்து வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே முழுக்க முழுக்க தத்துவம் என்பது உணர்வு சார்ந்ததாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால தான் பக்தி இயக்கம் அப்படிங்கிற அந்த சொல்லாடலே மிகவும் பிழையானது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதனால் இந்த இடத்துல உணர்வுக்கு முக்கியம் தராத அறிவுக்கு முக்கியம் தரக்கூடிய இந்த துறையை நம்ம மொழித்துறைகளில், சமூகத்துறைகளில் இணைத்து ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த கருத்து மிகவும் வரவேற்கத்தக்கது. அது நம்ம மீண்டும் அதை ஆய்வு வரலாற்றை எழுதும் பொழுது அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக வெறும் மணிமேகலை நீலகேசி மட்டும் தத்துவ நூல்களாக நம்ம கொள்ளாமல் சங்க இலக்கியங்களோ மற்ற இலக்கியங்களை கூட ஒரு தத்துவ பின்புலத்திலிருந்து தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலையும் தருகிறது. வெறுமனே அதை காதல் உணர்வு, போரும் வீரமும், காதலும் வீரமும் இப்படி சொல்லக்கூடிய அந்த திரும்ப சொல்லக்கூடிய அந்த கவர்ச்சி வார்த்தைகளிலிருந்து விலகி இதற்கான தத்துவ பின்புலம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறது முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது, இந்த நூலை ஒட்டி மணிமேகலையில் வரக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி அங்கங்கே தொட்டு காட்டுறார். இதோட முக்கியமான குணமே என்னென்னா, வெறும் ஒரு இலக்கியத்திலிருந்து ஒரு உரையாடலை முன்வைக்கிறதை தாண்டி இன்றைக்கி நடக்கக்கூடிய சமகாலத்தோடு அதை எடுத்து காட்டுறது தான் முக்கியமானது. இந்த கோழியிலேருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற ஒரு விவாதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அது இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு முடிவற்ற ஒரு முடிவெளியான ஒரு விவாதமாகவே போயிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு மணிமேகலையில் விடை இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். அதில் அந்த முட்டை அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம பதிலியாக்கம் செய்துக்கலாம். பனையினுடைய விதையை பதிலியாக்கம் செய்துட்டு பனையில் இருந்து பனை விதை வந்ததா அல்லது பனை விதையிலிருந்து பனை வந்ததா அப்படின்னு கேட்குற மாதிரி மணிமேகலையில் ஒரு உரையாடல் வரும். அப்படி கேட்குறவங்க யாராவது கேட்டாங்கன்னா, எந்த பனையிலிருந்து இந்த பனை விதை வந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அதாவது எந்த கோழியிலிருந்து எந்த முட்டை வந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த கோழியை நீங்கள் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலையில் ஒரு உரையாடல் வருது. ரெண்டாவது, எந்த முட்டையிலிருந்து கோழி வந்ததுன்னு சொன்னீங்கன்னா அந்த முட்டையும் கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியை இன்னொன்னா திருப்பி அவங்க பக்கமே திருப்பி விடைக்கு இல்லாமல் திருப்பி விடக்கூடிய ஒரு உரையாடல் அதில் வரும். அப்போ இந்த மாதிரி இன்றைக்கி சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த உரையாடலை இலக்கியத்தோடு இணைச்சு காட்டுறது. அப்புறம் முகநூல் பதிவு மிக முக்கியமானது. இன்றைக்கி சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு பின்னாடி சமூக ஊடகங்களில் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் நிறைய இந்த ரீல்ஸில் திரைப்படத்தினுடைய பின்னணியில் நுகர்வு கலாச்சாரமாக போய்விட்ட ஒரு காலத்தில் இந்த துறையை, இந்த களத்தை நம்ம எப்படி சமூகத்துக்கு ஒரு அறிவுத்துறையாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வர்றாரு. அதாவது பெயர் தான் புலவர், ஆனால் அவர் முழுக்க இன்றைக்கி சமகாலத்தோட இருக்கக்கூடிய ஒரு நவீன மரபினுடைய ஒரு பெட்டகமாக வேலுசாமி அவர் திகழ்கின்றார். அதுக்கான லிங்கை கொடுக்கறது, குறிப்பாக பெரியார் பற்றிய உரையாடல்களை நிறைய வசைபாடி இருப்பாங்க. அந்த பின்னோட்டங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயாவை அந்த வந்தேரி இப்படிலாம் நிறைய பல இதெல்லாம் இதில் வந்திருக்கும். ஆனால் அதுக்கு எல்லாமே உணர்வு பூர்வமாக விடையளிக்காமல் அதுக்கு தக்க பதிலாக அறிவுபூர்வமாக எடுத்து சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக நான் பார்க்குறேன். குறிப்பாக பெரியார் பற்றிய உரையாடல்கள் பற்றி பேசுகிறவங்க பெரியாரை முழுமையாக படித்து கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு கருத்தை போட்டுட்டு அதை படிக்கிறதுக்கு இந்தந்த இணைப்புகள்லாம் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி அந்த இணைப்புகளை கொடுத்துருப்பார். அது மிக முக்கியமானது. அப்போ எதையுமே ஒருத்தரை நம்ம அறிவுபூர்வமாக அணுகணும் அப்படிங்கிறதுக்கான முறையில் அவருடையதாக இருக்கும். அப்புறம் அதே போல் இந்த தத்துவ நூலை தாண்டி சோழர் ஆட்சியிலும் அடிமையிலா அப்படிங்கிறதுல நான் முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன். வரலாற்றில் நிறைய இடைவெளிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டினுடைய முக்கிய ஆளுமைகளாக எல்லா இயக்கங்களுமே யாரை வச்சாங்கன்னா உவேசாவையும், அதாவது தமிழ் தாத்தா என்ற பெயரிலும், அதே போல் சுப்பிரமணிய பாரதியாரையும் முன்வைத்தார்கள் மகாகவி என்ற பெயரிலும். ஆனால் அந்த 20ஆம் நூற்றாண்டில் மறந்து போன அல்லது மிக முக்கியமான பணிகளை செய்தவர்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக
அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், 20ஆம் நூற்றாண்டினுடைய சிறந்த ஆளுமைகளாக அவர் முன்வைப்பது இந்த இருவர் மட்டுமல்ல, பலர் இருக்கிறாங்க. சாம்பசிவம் பிள்ளை அவர் சித்த மருத்துவ கலை சொற்களை எல்லாம் தொகுத்து பல்லாயிரக்கணக்கான சொற்களை தொகுத்து ஒரு அகராதியாக வெளியிட்டிருக்கிறார். அவர் மிக முக்கியமானவர். குறிப்பாக சித்த மருத்துவத்துறை இன்னைக்கு தெரியும், இந்திய மருத்துவவியலில் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தும் கூட அதை புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம அரசியல் ரீதியாக பார்க்குறோம். அப்போது அவை துரைசாமி பிள்ளை சங்க இலக்கியங்களை நம்ம மீள் வாசிப்பு செய்வதற்கு அவர்களுடைய உரைகள் எவ்வாறு துணையாக இருந்தது. அதே போல் தேப்போமி அவர்களுடைய அந்த மொழியியல் பார்வையோடு சங்க இலக்கியங்களை அணுகிறது, இந்த மாதிரியானது. அப்புறம் வையாபே பிள்ளை, அவரை தமிழ் விரோதினெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவருடைய ஆய்வு தமிழ் சமூகத்துக்கு எவ்வளோ மிக முக்கியமானது அப்படிங்கிறது அவர் தொட்டு காட்டுறாரு. அருணாசலம் பிள்ளை அவருடைய தமிழ் இலக்கிய வரலாற்று, அந்த இலக்கிய வரலாற்றை நூற்றாண்டு அடிப்படையில் தொகுத்திருக்கார். அதுக்கான முயற்சி செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் பின்னாடி ஐயா கூட ஒரு கடந்த மாதம் அவரோட உரையாடிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, தமிழ் இலக்கிய வரலாறு இன்னும் எழுதப்பட இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது ஒரு கட்டம் அருணாசலம் பிள்ளை அவர்கள் செய்தது ஒரு கட்டம், ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அந்த இடைவெளிகளை எல்லாம் நிரப்புவதற்கு இசை சார்ந்தோம், மருத்துவம் சார்ந்தோம், அதாவது குறிப்பாக நம்ம கவனிக்காமல் விட்ட பல துறைகள் நிறைய இருக்குது. அந்த துறைகளை எல்லாம் ஒரு சமூக, ஒரு அரசியல், பொருளாதார, மத பின்னணியில் இருந்து நம்ம எப்படி அதை நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பின்புலமாக அவருடைய இந்த 3 நூல்களை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக தமிழ்துறை ஆய்வுகளில் மேற்கொள்கிறவர்களுக்கு ஆய்வுக்கான களங்கள் இந்த 3 நூல்கள்லையும் அடங்கி கிடக்கு. குறிப்பாக நம்ம சங்க இலக்கியங்கள் மட்டும் அல்ல, வெறுமனே திரும்ப திரும்ப செய்த ஆய்வுகளையே செய்து கொண்டு இருப்பதனால் அல்ல. எங்கள் ஆசிரியர் தான் திரும்ப சொல்லுவார், பட்டியல் போடுறதில்ல. சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய மரம் செடி கொடிகளை நம்ம பட்டியல் போடுறது ஆய்வு கிடையாது. அதை நம்ம ஒரு அறிவியல் கண் கொண்டு ஏன் இவ்வளவு பறவைகள் வருது, விலங்குகள் வருது, அதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம தேடணும். அப்போ அதற்கான ஒரு வாய்ப்பாக ஒரு ஆய்வு முறையியலோடு நூலுடைய கட்டமைப்பும் சரி, நூலுக்கு உள்ள விவாதிக்கக்கூடிய முறைகளும் சரி, ஒரு ஆய்வு முறைகளோடு தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த தொகுத்த பதிவுகளை எல்லாம் எடுத்து முகநூலில் இருந்து, ஏன்னா முகநூலில் எடுத்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப கடினம். ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளெல்லாம் நீங்கள் தேடணும்னா அன்றைய நாளுடைய இணையமே முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு கொடூரமான நிகழ்வாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி தேடுறது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இது ஒரு தொகுப்பு முயற்சியாக ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது தமிழ் இலக்கிய வரலாற்று எழுதிகளுக்கு. அந்த வகையில் இந்த நூல் மிக முக்கியமானது. ரெண்டாவது இன்னொரு செய்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். 1717 தமிழ்நாட்டை பற்றிய ஒரு வரலாறு, ஒரு மேற்கத்திய வரலாறு எழுதப்பட்டிருக்கு. பிலிப்ஸ் என்பவர். அது 2017 பேராசிரியர் ஜகவர் அவர்களுக்கு கிடைக்குது, ஒரு மின் நூலாக கிடைக்குது. அதை இவருக்கு அனுப்பி வைக்கிறாங்க வேல்சாமி ஐயாவுக்கு. அதை படிச்சுட்டு உடனே குறிப்பு எழுதுறாரு. இந்த நூல் எவ்வளோ மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னால், 1717 பதிப்புகள் பெரிதாக வராத ஒரு காலகட்டத்தில் தரங்கம்பாடியிலிருந்து வெளிவந்த அந்த நூல் திருக்குறள், தேவாரம், அபிராமியந்தா இதனுடைய சில பகுதிகள் எல்லாம் தொட்டு காட்டி அந்த நூல் பேசியிருக்கு. an account of the religion, manners and learning of the people மலபார் அப்படின்னு சொல்லி, பீப்புள் ஆஃப் மலபார்னு சொல்லி அந்த நூல். அது வெறும் இலக்கியத்தை மட்டும் இல்லாமல் தமிழ் நிலப்பரப்பினுடைய சமூக வரலாற்றை பேசக்கூடியதாக அந்த நூல் இருக்குது. தமிழ்நாட்டை பற்றிய தென்னிந்தியாவை பற்றிய ஒரு நில வரைபடம் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நூலில் தான் அப்படிங்கிறது. தமிழ் வரலாற்று எழுதிகள் உங்களுக்கு தெரியும், திருவி கனக பிள்ளையினுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது. அதே போல் சமூக வரலாற்றையும் நம்ம உள்ளடக்கி தான் தமிழ் வரலாற்றை நம்ம பார்க்கணும், வெறும் இலக்கிய பார்வை மட்டும் போதாது அப்படிங்கிறத அது சொல்லும். இன்னொன்று, இந்த இடத்துல நான் ஐயா அவர் பார்த்தாரா அப்படின்னு தெரியல, இருந்தாலும் நான் பார்த்த இந்த நூலை நான் இப்போ சொல்கிறேன். ஃப்ரான்சிஸ் புக்கானன் சொல்லிட்டு ஒரு மேற்கத்தியவர், வனவியல் அலுவலர், இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அப்போது குறிப்பாக மலபார் கேரள பகுதிகள், கோயம்புத்தூர், அதே போல் காஞ்சிபுரம் இந்த பகுதிகளையெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு வர்றாரு. அவர் வரும்பொழுது அந்த ஊரினுடைய ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அதனுடைய நிலவியல் அமைப்பை பார்க்குறாரு, அங்கே செய்யக்கூடிய தொழில்கள், அங்கே முக்கியமாக இருக்கக்கூடிய கலைகள், அப்புறம் அந்த சமூகத்தினுடைய அமைப்பு, வீடுகளினுடைய அமைப்பு முதல் கொண்டு அவர் சொல்கிறார். அந்த ஒரு நூல் முக்கியமானது. ஜேர்னி ஃப்ரம் மதராஸ் த்ரோ த கண்ட்ரீஸ் ஆஃப் மைசூரு, கனரா அண்ட் மலபார் அப்படிங்கிற அந்த நூல் மிக முக்கியமானது. அந்த நூலும் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை எழுதுவதற்கு பயன்படும். 1807 வந்த நூல், அதுவும் மிக முக்கியமானது. ரெண்டாவது, ஐயாவுடைய ஆய்வுகளில்
சாதியத்தை ஒரு முக்கியமான ஒரு இழையாக நம்ம அதில் உள்ளோடக்கூடிய இழையாக பார்க்கலாம். இந்த சமூகத்தினுடைய பின்னடைவுக்கு காரணமே இந்த சாதிய மனப்போக்கு தான். ரெண்டாவது பெண்ணடிமைத்தனம், அதாவது பெண்களை அடிமையாக வைத்திருப்பது. இது தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசும்போதும் பேசுகிறாரு, அரசியல் பற்றி பேசும்போதும் பேசுகிறாரு, தத்துவத்தை பேசும்போது சொல்கிறாரு. அப்போ இது எல்லாமே வெவ்வேறு களங்கள் அல்ல, எல்லாமே ஒரு இடத்துல இணையுது. அப்போ அந்த இணையிற இடத்துலையும் என்ன வந்து குறுக்கில் நிற்கிதுன்னா சாதி அப்படிங்கிறது ஒன்று நிற்கிது. குறிப்பாக தமிழ் இசை அப்படிங்கிற அந்த மரபை, பன்னாராய்ச்சி மரபை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம கர்நாடக இசையாக மாறி போகுது. அப்போ அந்த இடத்துல ஒரு சமஸ்கிருத நூல் அவர் சொல்கிறாரு, எங்கள் ஆசிரியர் ஜவஹர் அவர் தான் சொல்லுவார், வேல்சாமி ஐயாவுடைய உரையை ஒட்டி சொல்லுவார், தமிழ்நாட்டினுடைய வரலாறு கங்கை கரையிலிருந்து எழுதப்படலை. அதாவது வடமொழியினுடைய வரலாறும் தமிழினுடைய வரலாறு கங்கை கடற்கரையிலிருந்து எழுதப்படலை, கங்கை சமவெளியிலிருந்து எழுதப்படலை, அது காவிரியினுடைய சமவெளியிலிருந்து எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எழுதப்பட வேண்டும். ஆனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, முக்கியமான வரலாற்று ஆவணங்களை எல்லாம் சமஸ்கிருதத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. நம்ம வந்து ஆவணப்படுத்தப்படவே இல்லை. அப்போ அதில் சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிற ஒரு நூல் சமஸ்கிருதத்தில் வந்திருக்கு, ஆனால் தமிழ் இல்லை. ஆனால் அது பேசக்கூடியது எல்லாமே தமிழினுடைய மரபார்ந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து தான் அது வந்து பேசுது. அப்போ இந்த பன்னாராய்ச்சி முறைகளை நம்ம விரிவாக்கம் செய்து அதை தமிழ் இசை மரபாக நம்ம மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாப்பா பெரியசாமி தூரனுடைய மிக முக்கியமான பங்களிப்பு 1949லேருந்து 73 வரைக்கும் ஒரு பெரிய நீண்ட ஒரு உரையாடல் மாதந்தோறும் நிகழ்ந்திருக்கு. அதையெல்லாம் தொகுத்து பன்னாராய்ச்சியும் அதன் முடிவுகளின் தொகுப்பும் அப்படிங்கிற ஒரு நூலாக வந்திருக்கு. இது எல்லாமே தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று எழுதுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஒரு கையேடு மிக முக்கியமான கையேடு அப்படிங்கிறத சொல்லி இதை தொகுத்திருக்கக்கூடிய விக்னேஷ் அவர்களுக்கும் இந்த மாதிரியான தொடர்ச்சியாக நூல்களை வெளியிடுறதுக்கு ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய பூவேல்சாமி ஐயா அவர்களுக்கும் நம்ம நண்பர் ராமசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கனகராஜ். ரொம்ப குறுகிய நேரம் தான் கொடுத்தோம், இப்போ தான் பிற்பகலில் தான் அவருக்கு கொடுத்தோம். ஒரு நல்ல நிறைவான உரையை வழங்கியதுக்கு கனகராஜ் அவர்களுக்கு நன்றி.